மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தாமே இந்த நாளை ஆசிரியப்பாளர் சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்புலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் என்று சொல்லி இந்த நாளில் கூட அவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் பதில் தந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்புலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். இந்த நாளிலே அவ்விதமாய் கர்த்தர் செய்வாராக. மத்திய எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் இதிலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னா மத்திய 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஒரு வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அண்டி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். பார்க்கிறோம், ஒரு கானானிய ஸ்ரீ இயேசு வந்து தன்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படான்னு சொல்லி கூப்பிடுகிறான். ஆனால் இயேசு சொல்லவே இல்லை, தரவும் இல்லை, என்னென்ன சொல்லி கேட்கவும் இல்லை. அவன் பாட்டை போயிட்டே இருக்கிறார். சிஷர்கள் சொல்கிறாங்க, அவர் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, இவளை அனுப்பி விடுன்னு சொல்கிறாங்க. அப்பவும் அவர் ஒரு பதிலும் சொல்லலை. ரெண்டாவது பார்த்தோம், அவன் இருந்துச்சுன்னா பதில் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு அவளை வந்து பணிந்து கொள்கிறான். காலை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான், எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லி. அப்போ இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன், மற்றபடி இல்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அவள் என்ன சொல்கிறா, பரவாயில்ல ஆண்டவரே, மேஜையிலேருந்து விடுகிற துணிக்கைகளாவது பிள்ளைகள் அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு பார்த்து சொல்கிறார், விசுவாசப்படுது, விசுவாசப்படி ஆகப்படுதுன்னு சொன்னதுனால மகா சுகமானால் என்று சொல்லி பார்க்கிறோம், சுகமானால் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நல்ல 3 காரியம் அந்த கானானிய ஸ்திரீகிட்ட இருந்து பார்க்கிறோம். அவன் கூப்பிட்டாலாம், அவளை பணிந்து கொண்டாலாம், அந்த அவளை தன்னை தாழ்த்தின அப்படின்னாலே அந்த அவனுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினான். சங்கீதத்தில் படித்தோம், நான் கூப்பிட்டேன், நான் கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் இந்த நாளில் இதை பார்க்கிற சகோதரியே, இந்த கானானிய ஸ்திரீக்கு பதில் வரலதான், ஆனாலும் தொடர்ந்து கூப்பிட்டான். ரெண்டாவது, நம்ம சோர்ந்து போகிறோம், அடிக்கடி என்ன செய்யணும், பதில் வரல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை தொடர்ந்து கூப்பிடணும். ரெண்டாவது, கூப்பிட்ட சத்தத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. இவன் அப்படி இல்லை, என் நேராக போய் ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டா, உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி. அப்பவும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்துருக்கிறேன், நான் நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை போடுறது நல்லதில்லைன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவன் சொல்கிறான், மேஜிலேருந்து விடுகிற துணிகளை தின்னுன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறா. ஆமாம், போய் தான் நாய்க்குட்டி தான் சொல்லி தன்னை தாழ்த்துறா. இயேசு பார்க்குறேன், இந்த காரியத்தெல்லாம் இயேசு பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசத்துக்குபடி ஆக கடவுள் என்று சொல்லி அவன் மகள் சொசமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இதை கற்றுக்கொள்கிற, இதை பார்க்கிற சகோதரியே,
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும். ரெண்டாவது அவர் பாதத்தை உறுதியாக பிடிச்சு விடணும். இயேசு தான், நீங்கள் தான் வழின்னு சொல்லி உறுதியாக பிடித்து விடணும். மூணாவது நம்மளை தாழ்த்தணும். இந்த காரியம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார், இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம், கூப்பிடுறோம், பணிந்து கொள்ள மாட்டோம், ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே பதில் வரலன்னு சொல்லி ஆலயத்து பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, இயேசுவை பாதத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். ரெண்டாவது தன்னை தாழ்த்துறான். ஆமாண்டவரே, இதை பகிர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவர் தான், ஆனாலும் நீங்கள் உங்களால் முடியும் சொல்லி இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டு அப்படின்னாலே இயேசு அற்புதம் செய்கிறார். இதை பார்க்குற சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவை சர்ச்சைக்கு வந்து அவளை பணிந்து கொள்ளுங்க. மூணாவது உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பதில் தருவார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். கண்களை முடிச்சு உங்களும் ஆண்டவரே, இந்த காணாத இயேசுவை அறியாத ஒரு புறஜாதியாக இருந்தாலும் ஆண்டவர் தொடர்ந்து கூப்பிடுறா. அற்புதம் வேணும்னு சொல்லி தொடர்ந்து கூப்பிடுறா. ரெண்டாவது அவன் வந்து பணிந்து கொள்கிறான். சத்தமே கொடுக்கல, பதிலே வரலன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவை வந்து பணிந்து கொள்கிறான். மூணாவது தன்னை தாழ்த்துகிறான். எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அற்புதம் தான் முக்கியம் சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். வேத சங்கீதத்தில் படித்த 30ஆம் சங்கீதத்தில், நான் கூப்பிட்டேன், நான் கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினேன் என்று சொல்லி, அதுபோல் ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து கூப்பிடணும். ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா, கூப்பிடும் பதில் வரல என்றால் கெஞ்ச பணிந்து கொள்ளணும். ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கணும். எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுங்கப்பா. கருத்தில் தாழ்த்தப்படுகிறோம். இயேசு மத்திய நல்ல பிதாவே, ஆமென்.